அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலாயிக்காமார்களுக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இரண்டு பிரிவினரும் படைக்கப்பட்ட படைப்பிலேயே வித்தியாசம் இருக்கிறது. நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் அதாவது களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள். மலாயிக்காமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் மனிதர்கள், மலாயிக்காமார்கள் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருபொழுதும் பாவமே செய்ய மாட்டார்கள். அவர்கள் படைக்கப்பட்டதன் காரணம் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃப்அலூன மா யுமரூன். அல்லாஹ் ஏவியதை செய்வார்கள், அல்லாஹுடைய ஏவலுக்கு எதையும் மாற்றமாக செய்ய மாட்டார்கள். அவர்கள் தான் மலாயிக்காமார்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய ஒவ்வொரு வேலைகளுக்கும் பொறுப்புதாரிகளாக அவர்களை வைத்திருக்கிறான். இவர்களை இவர்கள் சிறந்தவர்களா அல்லது நபிமார்கள் சிறந்தவர்களா என்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இரண்டுக்கும் மத்தியில் சில அறிஞர்கள் சில கருத்து வேற்றுமைகளை வைத்திருக்கிறார்கள். அதிகமானவர்கள் நபிமார்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். காரணம், அல்லாஹு தஆலா முதலாக படைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலாயிக்காமார்களுக்கு சுஜூத் செய்யும்படி ஏவினான் என்று சொன்னால், மலாயிக்காமார்களை விட அந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல அறிவை கொடுத்தான். அந்த அறிவு ஏற்கனவே படைக்கப்பட்ட மலாயிக்காமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்ற அந்த செய்தியையும் பார்க்கலாம். அப்படி பல செய்திகளை பார்க்கலாம். எனவே நபிமார்களும் அதாவது மலாயிக்காமார்களும் ஒன்றல்ல, அவர்களுக்கு பல வித்தியாசங்கள் இருக்கிறது. படைப்பிலே வித்தியாசம், அவர்களுடைய ஏவப்பட்ட செயற்பாடுகளிலே வித்தியாசங்கள் தாராளமாக இருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.